ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் vlog. வாங்க மதுரை ஸ்டைலில் புளிமண்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கிட்ட உடனே தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி கலைஞ்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி அரிசி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி அதை வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வெல்லம், புளியை கரைச்சி ஊற்றிக்குவோம். புளியை கரைச்சி இந்த கழனி தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கலைஞ்ச தண்ணி அதில் ஊற வைக்கணும். இதில் தான் ஊற்றணும். இந்த கழனி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி கலைஞ்ச தண்ணி ரெண்டாவது தண்ணி. அது குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சத்து கூட வருது. இந்த கழனியில் ஹேர் வாஷ் கூட பண்ணலாம். ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு குளிச்சோம்னா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெல்லம் எடுத்து வச்சுருக்கு இல்லையா, வெல்லம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த காரம், புளிப்பு, பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய போடணும், நல்லாயிருக்கும். தேவைப்படுற சீரகம் வந்து நல்லே வதக்கிட்டேன். நல்லா வதங்கிட்ட உடனே இது சாப்பிடுவோம். நல்லா வதங்கி அப்படி வத்திடும். உப்பு கொஞ்சம் போட்டு ஏன்னாலும் ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.